வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு 3வது சாப்டர் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.1ல் 3வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. 3 பேர் இருக்காங்க. தாத்தா, தந்தை, வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. சராசரி அப்படிங்கிறது 3 பேர்த்தோட வயசையும் கூட்டி 3ஆல் வகுக்கிறது. சரிங்களா? எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தால் வகுக்கிறது. அப்புறம் 3 பேர் இருக்காங்க, 3ஆல் வகுக்கிறது தான் வந்து எனது சராசரி 53. தாத்தாவின் வயதில் பாதி. தாத்தாவின் வயதில் பாதி. தந்தையின் வயதில் 1/3 பங்கு. தந்தையின் வயதில் 1/3 பங்கு மற்றும் வாணியின் வயதில் 4/1 பங்கு ஆகியவற்றின் கூடுதல் வந்து 65. சரிங்களா? தாத்தாவின் வயதில் பாதியும், தந்தையின் வயதில் 1/3 பங்கும், வாணியின் வயதில் 4/1 பங்கும், இவற்றினுடைய கூடுதல் வந்து 65. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும். 3 பேர்த்தோட வயசினுடைய சராசரி வந்து 53. சரிங்களா? தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 பங்கு, வாணியின் வயதில் 4/1 பங்கு ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. இப்போ இவங்களோட வயசெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதனால் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன வச்சுக்கணும்னா X, Y, Z அப்படின்னு வச்சுக்கிறோம். பார்க்கலாம். பாருங்கள், வாணியின் தற்போதைய வயது நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், தந்தையின் தற்போதைய வயதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம், தாத்தாவின் தற்போதைய வயது இஜெட் அப்படின்னு நம்மளா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து கொஷின் பிரகாரம் இவங்க 3 பேரினுடைய சராசரி, 3 பேர் வயதினுடைய சராசரி வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 53. அப்படின்னா சராசரினால என்ன பண்ண சொல்லியிருக்கோம், கூட்ட சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? கூட்டி அந்த நம்பரால் வகுக்கணும். சராசரி எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 53. இப்போ இந்த 3 இங்கே வகுத்துறதுக்கு சைடு வந்தால் பெருக்கலாம் மாறிடுமா? அப்படின்னா X + Y + Z = பெருக்குனா 3 9 I3 15 159. இது சமன்பாடு 1. அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, தாத்தாவின் வயதில் பாதி. தாத்தாவின் வயதில் பாதி. தாத்தாவின் வயது என்னது, Z. ஓகேங்களா? தாத்தாவின் வயதில் பாதி அப்படின்னா நம்ம 1/2ன்னு சொல்லுவோமா? அப்படின்னா 1/2 Z. பாருங்க, தாத்தாவின் வயதில் பாதி. அப்புறம் தந்தையின் வயதில் 1/3 பங்கு. 1/3 பங்குனா 1/3. யாரு? தந்தையின் வயதில். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வாணியின் வயது வந்து என்னது, 4/1 பங்கு. 4/1 பங்கு. வாணியின் வயதில் 4/1 பங்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இவற்றினுடைய கூடுதல்ங்கிறதுனால தான் நான் கூட்டல் போட்டிருக்கேன். 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 பங்கு, வாணியின் வயதில் 4/1 பங்கு, இவற்றினுடைய கூடுதல்ங்கிறதுனால கூட்டல் போட்டு = 65 போட்டுட்டேன். இப்போ இங்கே 4 பின்னமாக இருக்கா, 4 3 2 இருக்குது. இதுக்கு நீங்கள் மீசியமாக கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், நம்மளுக்கு 2 போட்டால் 1 3 2, மறுபடியும் 3 போடுறீங்க, இங்கே 2 இருக்குது 2, அப்படின்னா 2 3 6 6 2 12, எல்லாமே 12ஆக கொண்டு வரணும். ஓகேங்களா? கீழே 12ஆக கொண்டு வரோம். அப்படின்னா இங்கே 12 வரணும்னா 2ஓட எதை பெருக்கணும், 6 2 12, அப்படின்னா மேலேயும் பெருக்கணும்னா 6 Z. அடுத்தது 3ஓட எதை பெருக்கணும், 4 பெருக்குனா 4 Y. இதோட 3 பெருக்குனா 12 வருமா? அப்படின்னா 3X = என்னது, 65. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வகுத்தில் இருக்கிறது இந்த சைட் போனால் பெருக்கலாம் மாறிடும். அப்படின்னா 6Z + 4Y + 3X = 65 × 12. 65யும் 12யும் பெருக்கிறோம். I2 10, மீதி 1, 6 2 12 1 13, 1 5 5 1 6 6 0 8 7 780. அப்புறம் இந்த X Y Z வரிசையை வச்சுக்கலாமா? அப்படின்னா 3X + 4Y + 6Z = 780. இது 2வது. ஓகேங்களா? 3வது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தாத்தாவின் வயது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தாத்தாவின் வயது. தாத்தாவின் வயது என்னது, Z. இப்போ வந்து
50 இருக்குது அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் 46 இருக்கும் இல்லைங்களா. அப்படின்னா அவரோட வயசுலேருந்து 4 கழிக்கணும். அப்புறம் வாணியின் வயதை போல் 4 மடங்கு, வாணியினோட வயசும் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கழிக்கணும். 4 மடங்குனா 4ஆல் பெருக்கி போடுறோம். ஓகேங்களா. பாருங்க, தாத்தாவின் வயது 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா இப்போ வந்து தாத்தாவின் வயது இப்போ தற்போது வந்து 50ன்னு இருக்குன்னா 4 கழிச்சா தானே வரும். அதே மாதிரி வாணியின் வயசு நம்மளுக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 4. 4 வருஷத்துக்கு முன்னாடினா 4ஆல் பெருக்கிக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடினால 4ஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், z மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 பெருக்கிறோம் 4x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 4 16 போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குது, ப்ளஸில் இருக்கா, இந்த சைடு கொண்டு தான் மைனஸ் ஆயிடும். அதனால் இதை அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அப்புறம் 4x மைனஸ் z ப்ளஸ் 4 மைனஸ் 16. அப்புறம் 4x மைனஸ் z மைனஸ் 12. ஓகேங்களா. இப்போ மைனஸ் 12 அந்த சைடு போனால் ப்ளஸ் 12 மாறிடும். அப்புறம் 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12. இப்படி மாற்றி எழுதிக்கலாமா. 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12. இது வந்து 3வது சமன்பாடு. இதை அப்படியே மாற்றி எழுதிக்கேன். 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12 அப்படின்னு. இதில் பாருங்கள் y இல்லையா. அப்போனா சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் எடுத்துகிட்டு ஒய்யை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து xz கிடச்சிரும். அதுக்கப்புறம் மீதி கண்டுபிடிச்சிடலாம். அப்போனா சமன்பாடு 1ஐ நான் எதால் பெருக்கிறேன், 4ஆல் பெருக்கிறேன். சமன்பாடு 1ஐ 4ஆல் பெருக்கிறேன். அப்புறம் என்ன வரும், 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 159 4ஆல் பெருக்கிறேன். 9 நாள் 36, மீதி 3, 5 நாள் 20, 23, மீதி 2, 1 நாள் 4, 5 6. ஓகேங்களா. 636. அதுக்கப்புறம் ரெண்டாவது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறேன். என்ன வரும், 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. இதை நம்ம கழிக்கலாம். குறியை மாற்றினா தான் நம்ம கேன்சல் ஆகும். அப்புறம் இதை கேன்சல் பண்ணுறோம். 4 மைனஸ் 3 நம்மளுக்கு என்ன வரும், 1x. இங்கே 4 மைனஸ் 6னா மைனஸ் 2z. ஓகேங்களா. இப்போ இதை கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி தானே போடுவோம். நம்மளுக்கு இங்கே மைனஸ் போட்டேன். 780ல் 636 கழிக்கிறேன். 0ல் போகாது. இங்கே 7 போட்டால் இங்கே 10 ஆயிருமா. 4, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 7ல் 6 போயிடுச்சுன்னா 1. அப்புறம் 144. ஓகேங்களா. கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இது என்ன சமன்பாடு, 4வது சமன்பாடு. ஓகேங்களா. இப்போ 3வது சமன்பாடும் 4வது சமன்பாட்டும் எடுத்துகிட்டு நம்ம கேன்சல் பண்ணோம். இப்போ z வந்து இங்கே எப்படி இருக்குது, 1 இருக்கா, z முன்னாடி 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்புறம் 3வது சமன்பாட்டை நம்ம எதால் பெருக்கிக்கலாம், 2ஆல் பெருக்கிக்கலாம். ஓகேங்களா. பாருங்க, முன்னாடி பக்கத்தில் தான் நான் எழுதிக்கிட்டேன். பாருங்கள், z கேன்சல் பண்ணோன்னா 3வது சமன்பாட்டை எதால் பெருக்கிக்கலாம், 2ஆல் பெருக்கிக்கலாம். அப்போனா 3வது சமன்பாடை எதால் பெருக்கிறேன், 2ஆல் பெருக்கிறேன். 4 2 8x மைனஸ் 2z ஈக்குவல் டு 12 2 24. அடுத்தது 4வது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறேன். 1x மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144. இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேங்களா. அது ரெண்டுமே ஒரே குறியாக தான் கேன்சல் ஆகாது, மாறி பண்ணுறோம். மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு. அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 8 மைனஸ் 1 7x ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டுறோம். 4 கூட்டினோம்னா 8, 4 2 கூட்டினா 6 1. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 168/7. ஓகேங்களா. அப்படின்னா 2 7 7 2 14, மீதி 2 8னா 4, 7 4 28. ஓகேங்களா. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 24. இதை கொண்டு போய் சமன்பாடு 3ல் பிரதியிட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், z கிடச்சிரும். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 24 என சமன்பாடு 3ல் பிரதியிட. அப்புறம் 4 × 24 மைனஸ் z ஈக்குவல் டு 12. 4 4 16, மீதி 1, 4 2 8 1 9. இப்போ மைனஸ் z அந்த சைட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் z மாறிடும். மைனஸ் 12. இப்போ இதை கழிக்கிறேன். 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அப்படின்னா இஜோட்டோட மதிப்பு 84. ஓகேங்களா. எக்ஸோட மதிப்பு 24, இஜட்டோட மதிப்பு 28. சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். சமன்பாடு 1ல் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு y கிடச்சிரும் இல்லைங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24, இஜட் ஈக்குவல் டு 84 என சமன்பாடு 1ல் பிரதியிட.
சமன்பாடு 1 தெரியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159 நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸோட மதிப்பு 24, ஒய் கண்டுபிடிக்கணும், இசட் வந்து 84. ஓகேங்களா? இப்போ ஒய் போட்டேன், கூட்டுறேன், 4 கூட்டினேன் 8, 8 2 கூட்டினா 10, 159. ஒய் ஈக்குவல் டு 159 மைனஸ் 108 கழிக்கிறேன். 9 8 போயிடுச்சுன்னா 1, 5ல் 0னா நம்மளுக்கு 5. ஓகேங்களா? அப்போ நான் ஒய்யோட மதிப்பு 51. இப்போ வாணியினுடைய தற்போதைய வயது, வாணியின் வயது வந்து எக்ஸோட மதிப்பு என்னது 24. தற்போதைய வயது இந்த இடத்துல தற்போதைய வயது. ஓகேங்களா? அப்புறம் தந்தையின் தற்போதைய வயது, தந்தைக்கு வந்து நம்ம என்ன நினச்சிருந்தோம் ஒய். தந்தையின் தற்போதைய வயது ஒய் வந்து என்னது 51. தாத்தாவின் தற்போதைய வயது, தாத்தாவின் தற்போதைய வயது என்ன நினச்சிட்டோம் இசட். ஓகேங்களா? 84. அவ்வளோதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த சம்மோட முடிக்கிறேன். அடுத்த சம்ஸ் பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.